செல்வகுமாரின் வானிலையும் அறிவியலும் அறிவியலுடன் இணைத்து வானிலையை சமர்ப்பிக்கிறேன். இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்களிலே வானிலை எப்படி அமைய போகிறது, பனிப்பொழிவு, குளிர், வெயில், மழை இவையெல்லாம் எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். 2026 பிப்ரவரி 16 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஒடிசா ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் உயரழுத்தம் மையமாக நீடிக்கிறது. இந்த உயரழுத்தம் குடைபோல் இறக்கி தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் வடவுள் பகுதிகளை வரைக்கும் இந்த உயரழுத்த காற்றோட கீழ் இறக்கம், அதாவது குடையோட மையப்பகுதி விசாகப்பட்டினம் புவனேஸ்வருக்கு மேலே இருக்கு. அங்கிருந்து அந்த சுடன்று மேலிருந்து கீழே இறக்கக்கூடிய உயரழுத்தத்தின் அடிப்பாகம் தரையை தொடும் பகுதி ஆந்திர பிரதேச தமிழ்நாடு எல்லையோரம் மற்றும் வடகடலோரம் வடவுள் பகுதிகள் அமைந்திருக்கிறது. இதுல இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று, அதாவது அருணாச்சல பிரதேசம் மற்றும் வங்கதேசம் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்கக்கடலில் இறங்கி வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. நேற்றைக்கு சற்று மேற்கு நோக்கி நகரும். இதனால் நேற்றைய விட இன்றைக்கு பனிப்பொழிவு கொஞ்சம் மூடுபனி இருக்கும், கொஞ்சம் பனிப்பொழிவு கூடுதலாக இருக்கும் என்று நேற்றைய காலை அறிக்கையில வானிலையும் அறிவியலும் பகுதியில் அறிவித்திருந்தோம். அதே போல இன்றைக்கு மூடுபனி காணப்பட்டது. தெற்கே போக போக மூடுபனி அளவு குறைவாக இருந்தாலும் வடக்கே போக போக மூடுபனி அளவு கூடுதலாக இருந்தது. காரணம், உயரழுத்தம் தரையை தொடும் இடத்தில் குளிர்காற்று இணைந்தால் மூடுபனியாக மாறும் என்பது ஏற்கனவே நம்ம வானிலை அறிக்கையில சமர்ப்பித்திருக்கிறோம். அந்த அமைப்பு தான் வடகடலோரம் வடவுள் பகுதி மூடுபனி, டெல்டாவில் அளவான மூடுபனி, தெற்கே போக போக குளிர்பனி, கடலுக்குள் குளிர்பனி, கிழக்கு காற்று இணைவு மத்திய வங்க கடற்பகுதியில, தெற்கு மத்திய வங்க கடற்பகுதியில அங்கே மழைப்பொழிவு. ஆக கிழக்கு காற்றும் நீராவி காற்றும், அதாவது குளிர்விக்கும் காற்றும் நீராவி காற்றும் இணையும் பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில தான் மழை இப்போ பெய்து கொண்டிருக்கு. ஆக நீராவி காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து நிகழ்வுக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது. சுமத்ரா தீவு பகுதியிலிருந்தும் கிடைக்க தொடங்கிவிட்டது. ஆகவே இனிமேல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று கிடைக்க பெற கடலில் மழை பொழிவோட அளவு கூடும். படிப்படியாக அந்த நிகழ்வு நெருங்கி வர இலங்கையில் மழைப்பொழிவை தொடங்கி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் முதல்ல 20ஆம் தேதியே மழைப்பொழிவை தொடங்கினோம். 20ஆம் தேதி மதியமே தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 16ஆம் தேதி குளிர் வானிலையும் பனிப்பொழிவு வானிலையும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க, கடலிலே மழைப்பொழிவை கொடுக்க, வரக்கூடிய 17ஆம் தேதி நாளை நிகழ்வானது இலங்கைக்கு சற்று நெருங்கும் நேரத்தில் புதிய நிகழ்வு வங்கக்கடலுக்கு வர, அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு வர, மீண்டும் சற்று விலகி ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய 19ஆம் தேதி மீண்டும் இலங்கையை நெருங்க, 19ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடுக்கும் வகையில கிழக்கு காற்றும் வடகிழக்கு காற்றும் வடக்கு குளிர்காற்றும் இணைந்து, ஆக அதாவது குளிர்காற்றும் கிழக்கு காற்றும் தென்கிழக்கு காற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றும் 19ஆம் தேதி ஒன்றிணையும் என்பதனால 19ஆம் தேதி இலங்கைக்கு மிக கன மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். அதுவரை தமிழ்நாட்டிற்கு குளிர் வானிலை நிலவும். ஆக இன்றைக்கு தேதி 16, 17, 18, 19 ஆகிய 4 நாட்கள் தமிழ்நாட்டிற்கு குளிர் வானிலை நிலவும். ஆனால் உயரழுத்தம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்து மூடுபனியை வடகடலோரத்திற்கு கொடுக்கும். பிறகு அந்த உயரழுத்தமும் 19ஆம் தேதி விலகிவிடும். கிழக்கு காற்று வலுவாக நுழைய தொடங்கினோம் 19ஆம் தேதி. கிழக்கு காற்று என்பது நீராவி சுமந்து வரும் காற்று.
ஆகவே அதை குளிர்விக்கும் அமைப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல மழைப்பொழிவை கொடுக்கும். வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று கடலூர் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர், அதற்கு தெற்கே புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல 20ஆம் தேதியே மழைப்பொழிவை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 20ஆம் தேதி மாலையே தொடங்கும். 20ஆம் தேதி மாலையே டெல்டாவிற்கு கனமழை தெரிகிறது. 20ஆம் தேதி டெல்டாவிற்கு கனமழை பொழிவை கொடுக்கும் அதே நாளிலே அரியலூருக்கும், திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும், புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும், அப்படியே கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும், புதுச்சேரி வரைக்கும் மழை பொழிவு எட்டி பிடிக்கலாம். அதே நேரத்தில் புதுச்சேரியை தாண்டி மரக்காணம் வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கு கூட 20ஆம் தேதி மழை பொழிவை தொடக்கலாம். சற்று உள்ளே புதுக்கோட்டை உள்பகுதி, சிவகங்கை, மதுரை போன்ற பகுதிகளுக்கு கூட வரக்கூடிய 20ஆம் தேதி இரவே மழைப்பொழிவை தொடக்கலாம். அதே நேரத்தில் அந்த நிகழ்வு நெருங்க நெருங்க வடகடலோரமும் மழைப்பொழிவை தொடக்கலாம். காரணம், அந்த சுழற்சி ஒரு நீள்வட்டமாக இருக்கும். அதாவது ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு இடத்துல அமைந்தால்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது வடக்கே முன்னேற உயரழுத்தம் எதிர்ப்பு, அதே போல உள்ளே முன்னேற குளிரலையை எதிர்த்து போராடி உள்ளே நுழைய வேண்டும். ஆகவே இந்த அதாவது உள்ளே குளிர், அதாவது இரவு நேரத்தில் வந்தால் உள்ளே குளிராக இருக்கும். உள்ளே குளிர், வடக்கே குளிரோட இணைந்த உயரழுத்தம், இவையெல்லாம் இருக்கிற காரணத்தினாலே போராடி மேற்கு நோக்கி முன்னேறும் பொழுது அந்த போராட்டத்தினால அந்த நிகழ்வோட அமைப்புல ஒரு மாற்றம் நீள்வட்டமாக மாறும். தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி அந்த நீள்வட்டம் அமைந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் அப்படியே முதல்ல மழைப்பொழிவைக்கு தொடுக்கும். பிறகு போராடி பொழுது விடிந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வெயில் வந்ததும் மழைப்பொழிவு உள்ளேயும் கிடைக்க தொடங்கிடும். பனியை பின்னுக்கு தள்ளிவிட்டால், குளிரை பின்னுக்கு தள்ளிவிட்டால் அப்புறம் வந்தது ஆக்கிரமித்து விடும். ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி உள்ளே ஆக்கிரமித்து விடும். 21ஆம் தேதி உள்ளே ஆக்கிரமித்த பிறகு குளிரானது விலகி கர்நாடக பகுதியோட ஆந்திர பகுதியோட விலகி உயரெடுத்த காற்றாக அப்படியே திரும்பி சென்றுவிடும். இதன் காரணமாக கிழக்கு காற்று உள்ளே நுழைய குளிர்காற்று குளிர்விக்கும் அமைப்பு பற்றாக்குறை காரணமாக உள்ளே மழை பொழிவுல கொஞ்சம் அளவில் குறையும். அப்பொழுது மரங்கள் இருக்கக்கூடிய மலை பகுதிகளில் மழை பொழிவை கூடுதலாக்கும். அதனாலதான் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மேற்கிலிருந்தும் குளிர்விக்கும் காற்று அரபிக்கடலோட வடக்கு பகுதியிலிருந்து, அதாவது அரபு நாடுகள் பகுதியிலிருந்து குளிர்விக்கும் காற்று கொஞ்சம் வரும். அது அரபிக்கடலோர மாநிலங்கள்ல கேரள பகுதியில் நுழையும் பொழுது மேற்கு காற்றாக நுழைந்து குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தி கிழக்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றை மேற்கிலிருந்து எதிர்த்து குளிர்வித்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்பொழிவை ஏற்படுத்தும். மரங்களாலும் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஆக 21ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும், தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், மத்திய உள் மாவட்டங்களுக்கும் முதல்ல மழைப்பொழிவை தொடக்கிவிடும் 21ஆம் தேதி. அதே நாள்ல பாலக்காட்டு கணவாய்க்கும் 21ஆம் தேதி மழைப்பொழிவை தொடக்கலாம். கொஞ்சம் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 22ஆம் தேதி தொடங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதியே மேற்கு மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. 21ஆம் தேதி தாமதம் அடையும் என்றால் 22ஆம் தேதிக்குள் தொடங்கிவிடும். அப்பொழுது நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கரூர் மற்றும் திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். பிறகு அதே நிகழ்வு சற்று நீள்வட்டமாகவே வடக்கு நோக்கி நகர்ந்து அப்படியே ஆந்திர பிரதேச எல்லையோர வரை முன்னேறும். அதன் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்கும் மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும். அப்பொழுது நாமக்கல், சேலத்திற்கும், கள்ளக்குறிச்சிக்கும், திருவண்ணாமலைக்கும், திருப்பத்தூர், வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே மழைப்பொழிவு கொஞ்சம் தாமதமாக முன்னேறி 23ஆம் தேதிக்கு பிறகுதான் கர்நாடக எல்லையோரத்திற்கு எட்டி பிடிக்கலாம். ஆனால் மழை உறுதி, கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். மழை தொடக்கம் டெல்டா தென் கடலோரம், பிறகு டெல்டா தென் உள்பகுதி, பிறகு படிப்படியாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, பிறகு மத்திய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், அப்படியே தென் மாவட்டங்களுக்கு பெய்யும் பொழுதே வடகடலோர மாவட்டங்களுக்கு கிடைக்கும். மிக மெல்ல போராடி உள்ளே முன்னேறி நல்ல ஒரு மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும்.
ஆக செட் ஆவதை பொறுத்து அன்றைக்கு மழைப்பொழிவு இடம் மாறும், மழை அளவு மாறும், மழை பொழியும் இடம் மாறும், அளவு மாறும், மழை பொழியும் நேரம் மாறும், நிகழ்வோட அமைப்பு இருக்குல்ல அதோட ஷேப்பை பொறுத்தும், அதோட அந்த ஷேப்னால எங்கிருந்து காற்று எங்க ஏறுது படத்தை எல்லாம் பார்த்தா புரியும். தெற்கிருந்து வருவது நீராவி காற்று, தென்கிழக்கிலிருந்து வருவதும் நீராவி காற்று, கிழக்கிலிருந்து வருவது கொஞ்சம் நீராவி கொஞ்சம் குளிர், வடகிழக்கிலிருந்து வருவது குளிர்காற்று, வடக்கிலிருந்து வருவது கடும் குளிர்காற்று. உயரழுத்தம் என்பது எதிர் திசையில் சுற்றும் பாருங்க. அதாவது கடிகார சுற்றில் சுழல்வது உயரழுத்தம், கடிகார சுற்றிற்கு எதிர் திசையில் சுழல்வது தாழ்வு அழுத்தம். இவை ரெண்டும் ஒன்றிணையும் இடத்தில் மழை பொழிவு இருக்கும். அது எது சக்தியோ, வங்கக்கடல் நிகழ்வு சக்தி பெற்றால் உயரழுத்தத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் முன்னேறி கர்நாடகாவிற்கும் தெலுங்கானாவிற்கும் இது மழைப்பொழிவை மார்ச் 2ஆம் தேதி வரை முன்னேறி முட்டி மோதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.